உன்னாலே உயிர் வாழ்கிறேன் உனக்காக பின்ன. ஹலோ ஹலோ கேக்குதா? ராம் ப்ரோ இல்லையா? அவரா? அவருக்கு இன்னைக்கு கல்யாணம், அதான் அவர் கிளம்பிட்டு இருக்காரு. கல்யாணமா? நீங்க யாரு? அவரோட மச்சான், எங்க அக்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. சரி. அவருக்கு எப்போ கல்யாணம்? அவ்வளவுதான், எங்க வீட்ல எல்லாரும் கிளம்பிட்டோம். சரிப்பா, அவர் வந்த உடனே எனக்கு கால் பண்ண சொல்லு. ஓகே அண்ணா, வச்சிரேன். என்னவ கல்யாணம் பண்ணிக்க போறாளா? இப்போ என்ன பண்றது? சோஃபிக்காவது கால் பண்ணலாமா? வேற ஆப்ஷன் இல்லை, பண்ணிதான் ஆகணும். சாரி ஆதி, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, அதான் ஃபோன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோஃபி, அனுக்கு கல்யாணமா? ஆமாம் ஆதி. இப்போ எங்க இருக்கீங்க? அவ்வளோதான், கிளம்பிட்டோம். அவளும் ரெடி ஆயிட்டாளா? ஆமாம், அவனும் ரெடி ஆயிட்டான். சோஃபி, நான் வீடியோ கால் பண்றேன், எனக்கு ஒரு செகண்ட் மட்டும் அனு காட்டுறீங்களா? ஆதி, அது வந்து ப்ளீஸ் சோஃபி, எனக்கு அவளை பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்க, வெயிட் பண்ணுறேன். அனு, ஆதி வீடியோ கால் பண்ண சொன்னாங்கடி. சோஃபி வேணாண்டி, லாஸ்ட்டாக ஒன் டைம் மட்டும் அவன்கிட்ட பேசிக்கூடி. நான் ஆதி பார்த்தா சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. அனு, ஆதி கூடயே போயிடுடி. என்னால் முடியல சோஃபி. அனு அழுவாத, அவன் கால் பண்ணுறான். அனு, எனக்காக ஒன் டைம் அவன்கிட்ட பேசுடி. சரி சோஃபி. சோஃபி, யாரும் வராமல் பார்த்துக்கிறியா? சரி, நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன். அனு, என்ன ஆதி வேணும்? நான் எல்லாம் பேசி பார்த்துட்டேன் ஆதி, இனிமேல் எதுவும் மாறாது. நீ உன் லைஃப்பை பாரு. ஏண்டி என்னை எதுவுமே பண்ண விட மாட்டேன்? இப்போ சொல்லு, 10 நிமிஷத்துல அங்கே இருக்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் ஆதி, நீ உன் கெரியரை பாரு. அச்சோ, உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்? என் கூட வந்துடுவானு, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது. இல்லை ஆதி, எதுவும் வேணாம், நான் போகிறேன். அனு ப்ளீஸ் அனு, என்னை நம்புடி. நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா இல்லையா? உன் லைஃப்பை நீயே ஸ்பாயில் பண்ண போறியாடி? ஆமாம், நானே ஸ்பாயில் பண்ணிக்கிறேன். பா, என்னடா என்ன ஆச்சு? அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமாப்பா. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இப்போதான் ஃபோன் பண்ணேன், அவளோட தம்பி தான் பேசினான், எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரிடா, வா இம்மிடியட்டா கிளம்பலாம். என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, பார்த்துக்கலாம், வா. சரிப்பா. இன்னும் ஆகாஷ், நீ போ. உனக்கு மாமா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் வேணா அப்பாட்ட பேசுறேன். ஆகாஷ், நீ அமைதியாரு. உன்னோட விருப்பத்தோட தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சேன். என் விருப்பமா? இங்கே யாரும் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு கூட ரெடியா இல்லைடா. ஆகாஷ், நீ இல்லை, நீ எதுவும் கேட்காத. சும்மா ராணும், ஏற்கனவே அப்பா நைட்டு அம்மாவை அடிச்சிட்டாரு. என்னடா சொல்கிற? ஆமா, அம்மா நைட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அம்மா கண்ணத்திலே அடிச்சிட்டாரு அப்பா. அம்மாவும் பாவண்டா, நீ எதுவும் கேட்காத, விடு. நான் பாத்துக்கிறேன். ஆகாஷ் இரு. அப்பா. என்னடா எல்லாம் கிளம்பிட்டாங்களா? அப்பா, அது வந்து அக்காக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா, அவளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க. ஆகாஷ், ஒழுங்கா போ, பெரிய விஷயத்துலாம் தலையிடாத. அப்பா, அக்கா பாவம்பா. அவளுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். எல்லாரும் ஒழுங்கா கிளம்புங்க. அப்பா, அவளோட விருப்பம் இல்லாம எதுக்குப்பா அவளுக்கு கல்யாணம் பண்றீங்க? அப்பா நிறுத்துங்கப்பா. இங்க பாரு அனு, உன் நல்லதுக்கு தான் அப்பா சொல்றேன், ஒழுங்கா போய் கிளம்பு. இத்தனை வருஷத்துல நீ விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு தந்தேன். இப்போ என் நிம்மதிக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோ. முடியாதுப்பா, எனக்கு என்ன வயசாச்சு, இதுக்குள்ள ஏன் எனக்கு கல்யாணம் பண்றீங்க? அனு, நான் ஒன்னும் உனக்கு குடிக்காரனோ பொறுக்கியோ கல்யாணம் பண்ணி வைக்கல. அப்பா, நீங்க எதுக்காக மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் துடிக்கிறீங்க? எல்லாம் அந்த சொத்துக்காக தானே. நிறுத்துங்க மாமா. என்ன ராம், எதுக்கு மாமா அவளை அடிக்கிறீங்க? அவ என்ன தப்பு செஞ்சா? பெத்தது நீங்களா இருக்கலாம், ஆனா அவளை வளர்த்தது நான். நீ வா அனு, யாருக்காகவும் நம்ம வாழ தேவையில்ல. மாமா, என் பிள்ளை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுப்பா. அத்தை, அவ அம்மா, நான் சொல்றேன், அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போ. அவன் மட்டும் இங்கே இருந்தானா எப்படினாலும் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நீ கூட்டிட்டு கிளம்புப்பா. சரி அத்தை. அனு, அம்மா அப்பா அடிச்சாரம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா,
நீ மாமா கூட போ. இது உன்னோட வாழ்க்கைம்மா, அதெல்லாம் நீ யோசிக்காத. நீ கிளம்பு. அப்பா, அப்பாவை விட்டு எப்படிம்மா? நீ கிளம்பு அனு, எதுவுமே பேசாத. சோஃபி, மாமா. நான் அனுவை விட்டுட்டு திரும்ப வருவேன், எனக்காக வெயிட் பண்ணு. சரி மாமா, வெயிட் பண்ணுறேன். ஒரே ஒரு நொடி கூட உன்னோடு தான் வாழ்வே. வா போலாம். அனு, நீ போய் கார்ல உட்காரு, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். ம், சரி மாமா. ஹலோ ஆதி. ப்ரோ நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன். வேண்டாம் ஆதி. ஆதி, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல ஹைவேஸ் பக்கத்துல இருப்பேன், நீ வந்து அவளை கூட்டிட்டு போ. சரி ஓகே ப்ரோ. அப்புறம் அங்கே ஏதாவது ப்ராப்ளமா? இங்க கொஞ்சம் சுச்சுவேஷன் பேடா இருக்கு, நான் எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன். நான் வச்சிடறேன் ஆதி. ஓகே ப்ரோ, பார்த்து வாங்க. அழுவாத அனு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாமா, தனியாக எப்படி மாமா பார்த்துப்பேன்? நீ தான் அனு வீக்னஸ், நீ இருக்க வரைக்கும் தான் எனக்கு கஷ்டம். எல்லாரும் உன்னை வச்சு தானே என்கிட்ட கேம் விளையாடுறாங்க. நீ ஒரு 2 days மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். நான் எல்லா சுச்சுவேஷனும் நார்மல் ஆக்கிட்டு திரும்ப உன்னை கூட்டிட்டு வரேன். மாமா, சோஃபி. அவளுக்கு ஒன்றும் இல்லை அனு, நான் உன்னை விட்டுட்டு வந்து அவளை பார்த்துக்கிறேன். மாமா, ஆதி. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு. ஏன் மாமா? சரி அழுவாத, கண்ணை தொடச்சிக்கோ. அப்பா யூட்டர்ன், ஹைவேஸ் ரூட் எடுங்க. ஏன்டா அவங்க வீட்டுக்கு போவேனாமா? இல்லைப்பா, அவளோட மாமா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஓ அப்போ ஓகேடா. இப்போ அங்க என்ன சுச்சுவேஷன்? தெரியலப்பா, நேரில் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு. சரிடா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குப்பா. ரிலாக்ஸ்டா, நான் பார்த்துக்கிறேன். என் பயமே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலப்பா. அவள் ஃப்ரெண்டு வேற, அவங்க அப்பா அவளை அடிச்சாருன்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. ரொம்ப கஷ்டம்டா. ஏன் இவ்வளோ ஸ்டபனாக இருக்காரு அவங்க அப்பா? தெரியலப்பா, ஏதாச்சும் ரீசன் இருக்கும். சரிப்பா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஓகேடா. அனு, ரொம்ப பயந்துட்டா ஆதி. ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் வந்துட்டேன். அழாதடி. சரி, ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், ஃப்ரெண்டு இப்படி தான் பண்ணுவாங்களா? ஆமாம், ஃப்ரெண்டு தான், கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் தான் எங்கள் அப்பா. ம், இப்போ நீ ஓகேவாம்மா? ஓகே தான். நீ என்ன அங்கிள்னே கூப்பிடுமா? சரி அங்கிள். ப்ரோ என்னாச்சு? இப்போ என்ன பண்ணலாம்? ஆதி, எனக்கு ஒரு 2 days டைம் கொடு, அது வரைக்கும் அனுவை பார்த்துக்கோ. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ப்ராப்ளத்தையும் நான் அதுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டு அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் நைட்டு நீ சொன்ன வார்த்தைக்காக மட்டும்தான் அவளை உன்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொன்னது கிடையாது. அவளுக்கு ஒன்றுனா நான் இன்னும் சும்மா விட மாட்டேன். இந்த வார்த்தைக்காக மட்டும்தான் அவளை இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே ப்ரோ, நான் அவளை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஆதி, அவள் உன்னால கஷ்டப்பட்டானா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பரவாயில்லையே, இவ்வளோ பாசம் அந்த பொண்ணு மேலே இருக்கும்போது நீ ஏன்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கல? சார், அனு இருக்கும்போது எனக்கு 7 வயசு. அப்போ அவளை என்கிட்ட தான் தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போவே எல்லாரும் சொல்லிட்டாங்க இவ தான் உன் பொண்டாட்டின்னு. ஆனால் ஒரு சின்ன குழந்தைய என்னால் அப்படி நினைக்க முடியல. எனக்கு இப்போ 25 வயசு. இப்போவும் என் கண்ணுக்கு அவள் அப்படி தான் தெரியுறா. மாமா. அழுவாத அனு, எல்லாமே சரியாயிடும். மாமா, எனக்காக ஒன்று சரியா? சொல்லு அனு. நான் திரும்பி வரும்போது நீ சோஃபியை கல்யாணம் பண்ணிருக்கணும் மாமா. தெரியல அனு, என் தலையில என்ன எழுதிருக்குன்னு. கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, ப்ளீஸ். சரி, இந்தா என் ஏடிஎம் கார்டு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா இதில் வாங்கிக்கோ. பின் நம்பர் 2329. ப்ரோ அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். இல்ல ஆதி, பரவாயில்ல, அவ கையில் இருக்கட்டும். சார், என்னப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. உங்களால் முடியாதுன்னா சொல்லுங்க, நானே பார்த்துக்கிறேன். அச்சச்சோ, அப்படிலாம் இல்லைப்பா. நீ கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். எனக்கு என் பையன் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன். இனிமேல் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அனுவை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் யூ கேன் கால் மீ எனி டைம். ஓகே சார், அனுவை கூட்டிகிட்டு கிளம்புங்க. மாமா. ஒன்றும் இல்லை அனு, நீ போயிட்டு வா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆதி, அவளை உன்னை நம்பி தான் அனுப்புகிறேன், பார்த்துக்கோ. சரி ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். மாமா பார்த்துப்போ. ஆதி நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணு. சோஃபி, ஆகாஷ், அம்மா எல்லாத்தையுமே பார்த்துக்கோ மாமா. நீ ஒன்றும் பயப்படாம கிளம்பு. பார்த்துப்போ மாமா. என்ன பண்ணுறது, நான் மனசே இல்லாமல் தான் உன்னை விட்டுட்டு போகிறேன். ஆனால் ஒன்று, நீ ஆசைப்பட்டவன் கூட தான் உன்னை விட்டுட்டு போகிறேன்ற நிம்மதியோடு போகிறேன். அனு, போலாமா? எங்க ஆதி? எங்க நான் கேட்குறேன், என்னை நம்பி வா, லைஃப் ஃபுல்லாக உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறேன். ஆதி, உன் அப்பா இருக்காரு. அவருக்கு எல்லாமே தெரியும் அனு. ஒன்றும் சொல்ல மாட்டாரா? நீயே கேள. என்னம்மா, ஏதாவது கிளாரிட்டி வேணுமா?
அதெல்லாம் இல்லை. அப்புறம் தேங்க்ஸ், எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் டெலிவரி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. ஓ ரியலி? ஆமாப்பா, அவள் அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன் டெலிவரி, நீங்கள் தான் அவளை சேஃபாக டெலிவர் பண்ணீங்க. கிரேட்டா, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஆமாப்பா, அப்போவே என் லைஃப்பை சேவ் பண்ணிட்டீங்க. ஆதி, உனக்காக நான் எது வேணா பண்ணுவேன். ஒன்றும் பயப்படாதம்மா, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோ. ஒரு 2 நாள் ட்ரிப்பு போகலாமா? எங்கேப்பா போகிறோம்? இப்போ ஹைவேஸ்ல நிக்கிறோம்டா, அதனால பெங்களூரே போயிடலாம். ம் நைஸ்ப்பா, போகலாம். சரி, 2 பேரும் வந்து கார்ல இருங்க. ஆதி, நீ பின்னாடியே உட்காந்து கூடா, நான் டிரைவ் பண்றேன். பரவாயில்லப்பா, நானும் ஓட்டுறேன். நீ போய் பின்னாடி உட்காருமா. அவ ரொம்ப பயந்த மாதிரி இருக்கா, நீ போ பின்னாடியே இரு. அப்பா தேங்க்ஸ்ப்பா. எங்க பாரு ஆதி, இந்த 2 days உன் லைஃப எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம நீ வாழு. அவ உனக்கு கிடைக்க மாட்டான்ற பாயிண்ட்ல நைட்டெல்லாம் எவ்வளோ பிரேக் ஆன. உன்னோட லைஃப்க்கு அவ எவ்வளோ முக்கியன்றத நீ அவளுக்கு புரிய வை. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதுக்கப்புறம் அவ உன்னை விட்டு போக மாட்டா. ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். ஓகேடா, நீ போய் உட்காரு. ம் ஓகேப்பா.